லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் சொந்த சித்தப்பாவுக்கும் தன்னுடைய உறவினர்களுக்கும் அரசியலே இல்லாமல் பண்ணிட்டு திருவள்ளம்பூர்ல வருஷமா உட்காந்துக்கிட்டாரு அன்பின்கிற அடையாளத்தோட. அப்படிங்கிறது தான் நமக்கெல்லாம் வேதனை. 2016 வந்தாரு, ஜெயிச்சாரு. சரி, திமுக தலைமை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, கடுமையாக வேலை பார்த்தாங்க. கேஎன் சேகரனும் அவர் பெரியசாமி அண்ணனும் வேலை பார்த்தாங்க, ஜெயிச்சிங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கில் ஜெயிச்சிட முடியுமா? உங்களுடைய செல்வாக்கு திருவெரும்பூர் தொகுதியில் என்ன இருக்கு? ஏதோ 4 பேருக்கு நீங்க ஏதோ உங்களால பலனடைஞ்சிருக்கலாம், ஜல்லிக்கட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாம். அதை தாண்டி இன்னும் மக்கள் பணிகள் செஞ்சிருக்கேன், என்னென்ன சேவைகள் செஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அரியலூருங்கள அரியமங்கலத்தில் ஒருங்கிணைந்த குப்பை கிடங்கு ஒன்று இருக்கு. அது பக்கத்தில் போய் என்னைக்காவது நின்று பார்த்துருக்கீங்களா? அன்பில் மகேஷ் அவர்களே, அன்பில்ங்கிற அடையாளத்தோட நீங்க நிற்க வேண்டிய தொகுதி லால்குடியா இருக்கணும். லால்குடியில் அந்த தடவை நீங்க போட்டி போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா உறுதியா ஜெயிச்சிருக்கலாம், மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா அங்கே லீமாரோஸ் நிற்கிறாங்க. உங்கள் பணமா அவங்க பணமான்னு மோதி பார்க்கும்போது அன்பில்ங்கிற அடையாளத்தோடு நிற்கும் போது நீங்கள் ஜெயிக்கலாம். ஆனால் திருவெரும்பூரில் கொஞ்சம் சந்தேகம்தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு தடவை நின்று தோத்த அனுதாபத்தோட குமார் நிற்கிறாரு. அவருக்கு எப்படி செல்வாக்கு இருக்கு, நவல்பட்டு எப்படி விஜய் எப்படி ஓட்டை பிரிக்கிறாரு, உங்களுடைய மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன, உங்களுக்கு எந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கு, அதை பொறுத்து வெற்றி வாய்ப்பு இருக்கும். வெற்றியும் இருக்கும், தோல்வியும் இருக்கலாம். குமார் அவர்கள் இந்த முறை வெற்றி பெற்றால் தொகுதிக்குள்ளே இருக்காரு, செய்வார். ஏன்னா அது மக்கள் எடுக்க வேண்டிய முடிவு. குமார் அவர்களும் கடுமையாக உழைக்கிறார், மாற்றுக்கருத்துல. நம்ம செய்தியோட உட்கருத்துக்குள்ள வருவோம். கேஎன் சேகரன் இவர் எம்எல்ஏவா இருக்கும்போது நான் ஒரு முறை வீட்டுக்கு போனேன். பல முறை நான் அவர்கிட்ட பார்த்து பேசியிருக்கேன், ஃபோன்லையும் பேசியிருக்கேன். ரொம்ப நெருக்கம், இந்த அளவுக்கு நமக்கு நெருக்கம். அவர்கிட்ட நான் சட்டமன்ற அலுவலகத்துக்கு ஒரு நாள் நான் போகும்போது, ஆனால் இந்த கிள்ளுக்கோட்டை வரலையும் பேருந்து போகுது, துவாக்குடி வழியா 100ஆம் நம்பர் பேருந்து. அதில் மலையடிப்பட்டின்னு எழுதணும் சார். நான் அண்ணன்னு சொல்லுவேன், சார்னு சொல்லுவேன், மாற்றி மாற்றி சொல்லுவேன். அவர் மேலே அந்த அளவுக்கு நம்ம மரியாதை உண்டு. சார், இது மாதிரி மலையடிப்பட்டின்னு எழுதணும், மலையடிப்பட்டி வழின்னு எழுதணும் அப்படின்னு சொன்னேன். உடனே டிப்போவுக்கு ஃபோன் பண்ணார். வேற யார் மண்ணா என்ன பண்ணுவாங்க? அதிகாரிகளுக்கு நம்ம இடைஞ்சல் கொடுத்தோம்னா நம்ம சம்பாதிக்கிறதுல சிக்கல் கொடுப்பாங்க, அல்லது வருமானத்தை கொடுக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு இது இருக்கும். ஆனால் உடனே ஒரு டிப்போவுக்கு ஃபோன் பண்ணி, இப்போ அந்த 100ஆம் நம்பர் பேர் அசூர், பொய்யக்குடி, மலையடிப்பட்டி, இது செங்களூர், கருப்பப்பட்டி, ராசாப்பட்டி, செங்களூர், இந்த வழியா கீழ்கோட்டைக்கு போகுதுல்ல, அந்த பேருந்துல மலையடிப்பட்டின்னு போர்டு போட்டிருப்பான்ட்டார். அடுத்த மறுநாளுங்க போர்டு மலையடிப்பட்டின்னு வச்சுட்டாங்க. மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அதாவது அந்த செங்களூர்ல இருந்து மலையடிப்பட்டிக்குத்தான் பேருந்து வேணும்னு சொல்லி நான் உலக மக்கள் அடிப்படை உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு இயக்கம் பவருங்கிற அமைப்புல மாவட்ட செயலராக அரியமங்கலத்துல இருக்கக்கூடிய ஐயா செல்வராஜ் தான் தலைவராக இருக்காரு. அவருடைய அமைப்புல நான் ஒன்றிய செயலராக மாவட்ட தலைவராக செயல்பட்டேன். எங்க ஊர்ல கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னு முயற்சி பண்ணேன், பேருந்து கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணேன். எங்க ஊர் கோயில் சுற்றுலாதலமா அமையணும், இருக்கிற இடங்கள் எல்லாம் முள்ளு கம்பி போட்டு அடைக்கணும், எல்லா இடமும் ஆக்கிரமிப்புல இருக்குன்னு சொல்லி நம்ம மனு போட்டோம். நல்லது செஞ்சா யாரும் இந்த உலகம் ஏத்துக்காது. சரி, ரைட், அது வேற விஷயம். மலையடிப்பட்டின்னு அந்த பேருந்துல இருக்கணும்னு உடனே போன் பண்ணாரு. மறுநாள் அது இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் அது மாதிரி ஏதாவது நம்ம மனு போடணும்னா, இப்ப இருக்கிற திமுக ஆட்சியில ஒரு பேர் மாத்தணும்னாவே, ஒரு பேருந்துல ஒரு பேர் வரணும்னாவே ஒரு வாரம் 20 நாள் ஆயிரும். அந்த அளவுக்கு மந்தமா, கேவலமா, மோசமா வேலை பார்க்குறாங்க. அது வேற விஷயம். அவர் கேஎன் சேரன் சொன்ன அடுத்த மறுநாளே இந்த வேலை நடந்துச்சு. அதுபோல அன்பில் பெரியசாமி அண்ணன் கூட நான் அவர் எம்எல்ஏ இருந்த காலகட்டத்தில் நான் பத்திரிகையில் இல்லை, கேள்விப்பட்டிருக்கேன். அவர்கிட்டையும் நான் நெருங்கி பழகிருக்கேன். ரொம்ப ரொம்ப இயல்பான மனுஷன். அதிலிருந்து பேச மாட்டாரு. லால்குடி சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ எப்படியோ அது போல செயல்பாட்டாளர். ஆனா இந்த 2 பேர்த்தோட அரசியல் வாழ்க்கையை கெடுத்துட்டு திருவெரும்பூர்ல உட்கார்ந்துட்டு நகர மாட்டேன்னு சொல்றீங்கன்னா, இதுதான் எனக்கு இவர் மேல கோவம். செயல்பாடு இல்லை. உங்களுடைய உதவியாளர் அருண் என்பவர் கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்துட்டாரு, விஏஓ தொடர்பு கொண்டு மிரட்டுறாரு, பலான விஷயங்கள் பண்றாங்க. கேட்க ஆள் இல்லை. நம்மளை கேட்க எவன் இருக்கான்? எலும்பு தொண்டு மாதிரி பணத்தை தூக்கி போட்டா எடுத்துட்டு போறதுக்கு அதிகாரி இருக்காங்க, நம்மளை கேட்க எவன் இருக்கான்? அப்படிங்கிற அதிகார மமதையில மகேஷோட உதவியாளர் அத்தனை வேலையும் செய்யறார். நாசக்கார வேலை எத்தனை வேலை இருக்கோ வருவாய்த்துறையில இருந்து எல்லா வேலையும் செய்யறாங்க. அப்ப இந்த முறை மகேஷ் திருவெரும்பூர்ல தோற்கும் பட்சத்தில் அதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது அவருடைய உதவியாளர் அருண் தான். மகேஷ் அவர்களுடைய அலட்சியமும் இருக்கு. 2016 காலகட்டத்தில் அதன் பிறகு
அத்திப்பூ போல வருகிறார் அப்படின்னு சொல்லி செய்தி போட்டேன். எப்பயாவது தானே பூ பூக்கும் அத்திப்பூ. அவர்கிட்டே கொண்டு போய் புக்கை கொடுத்தேன். பார்த்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே கோவம் இருக்குது, வெளிக்காட்டிக்க முடியல. ஒரு சிறந்த நடிகன்கிறது இப்ப குமார் அவர்கள் சொன்ன பிறகுதான் தெரியுது. ஏங்க 2016 வந்தீங்க, ஜெயிச்சிங்க. 2021 வந்தீங்க, ஜெயிச்சிங்க. 2016 எந்த லட்சணத்துல ஜெயிச்சிங்கன்றது தெரியும். அதிமுக உள்ள அத்தனை கிளை செயலாளரையும் அத்தனை ஒன்றிய செயலாளருக்கும் 20 லட்சம் 30 லட்சம் பணம் கொடுத்துதான் அதிமுகவை படுக்க வச்சு ரோலர் வண்டி விட்டு ஏத்துறது மாதிரி நசுக்கி கொண்டு கொடுத்தா நீங்க எம்எல்ஏ வானீங்க. அப்ப அதே பகுதியில் உள்ளூர் கலைச்செல்வன் இருக்காரு, அவர் ஜெயிக்க வச்சிருக்கணும், ஏன் ஜெயிக்க வைக்கல? சரி, ரைட்டு. ஒரு தடவை 2016 வந்தீங்க, ஜெயிச்சிங்க. அடுத்த பக்கம் சென்னை போயிட வேண்டியதாங்க. இல்லைன்னா திருச்சி கிழக்கு தொகுதி முயற்சி பண்ணிருக்கணும்ல. இல்லைன்னா லால்குடி அன்பில் மகேஷ் அப்படிங்கிற அடையாளத்தோட இருந்துகிட்டு எதுக்கு திருவெரும்பூர்ல நிக்கிறீங்க? ஏன் உங்களை ஜெயிக்க வைக்கிறாங்க அந்த மக்கள்? இதுதான் எனக்கு புரியாத புதிரா இருக்கு. தயவு செய்து இந்த முறை மாற்றத்தை உண்டாக்குங்க. நான் ஒன்னும் பாக்குமாராவதுக்கு ஒரு பெரிய ஆதரவாலாம் நான் பேசல. அவர் போன முறை தோத்துருக்காரு, இந்த முறை ஜெயிச்சாருன்னா நின்று மக்களுக்கு செய்வார், செய்ய வைப்போம், செய்வார், அந்த நம்பிக்கை இருக்கு. செய்யலாம், நம்ம கேள்வி கேட்போம். யாருக்குன்னு ஒரு விஷயம் நான் சொல்றேன். பல ஆண்டு காலமாக நீங்க நான் அச்சு ஊடகங்களா நான் பத்திரிகை நடத்தி இருந்த காலகட்டத்திலும் சரி, இப்ப மலைக்கோட்டை விவசாய சங்கம் சொல்லி ஒரு விவசாய சங்கத்தையும் நான் நடத்திட்டு இருக்கேன். ஒரு விவசாய சங்கத்தினுடைய தலைவராகவும் சொல்றேன், ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியராகவும் சொல்றேன். எனக்கு சொந்த பந்தம் நொச்சியல் புதூர்ல என் தாய் பிறந்த ஊர், துவாக்குடி, காட்டூர், வாழவந்தாங்கோட்டை, இந்த பக்கம் திருநடுங்குளம், கிழக்கல் கண்டார்கோட்டை, மேலக்கல் கண்டார்கோட்டை, என்ன இப்படி சொந்த பந்தங்கள் அசூர், பழங்காங்குடி, பொய்கைக்குடி, இப்படி சொந்த பந்தங்கள் அதிகமா எனக்கு இருக்கிற தொகுதி திருவெரும்பூர் தொகுதி. உங்களுக்கெல்லாம் நான் மன்றாடி கேட்டுக்கிறேன், இந்த முறை மாற்றத்தை கொடுங்க. மகேஷ் அவர்கள் இந்த முறை தோற்கும் பட்சத்துல மகேஷோட உதவியாளர் அருண் கொட்டம் அடங்கும். அவர் அந்த அளவுக்கு கோடி கணக்குல கேட்டா ஒரு சில பேர் அப்படியே ரொம்ப நல்லவருங்க, செஞ்சு கொடுப்பாருங்க. அதெல்லாம் கிடையாது. பாம்பின் கால் பாம்பரையும் எனக்கு தெரியும் அவங்க எப்படி என்னன்னு. அப்ப மகேஷ் உதவியாளர் அருண் அவருடைய ஆட்டமா அடங்கிரும். இவரும் சென்னை பக்கம் போயிடுவாரு. திருவெரும்பூர்ல KN சேகரனுக்கு 2031 சீட்டு கிடைக்கும். அன்பில் பெரியசாமி இருக்காரு, அவருக்கும் திருச்சி கிழக்கு தொகுதியில சீட்டு கிடைக்கும். எல்லாமே ஃப்ரீ ஆயிரும். மகேஷ் அவர்களை நான் பெரிய குற்றமா அவர் அப்படியே ஒண்ணுமே இது பண்ணலாங்க, அதெல்லாம் நான் சொல்லல. அவரால் நான் சோறு திங்கிறேன்னா, அவரால் நம்ம வாழ்றோமா? அவர் எதுவும் பண்ணலைன்னா எங்களுக்கு எதுவும் கிடைக்காம போதா? இறைவன் என்ன படி இழக்கணும்னு இருக்கோ அது கிடைச்சே தரும். இது யார் மூலியமா இருந்தாலும் சரி. அச்சமின்றி சமரசமின்றி செய்தி வெளியிடுவேன். அது அன்பில் அவர் மகேஷ் அவர்களுக்கும் நன்றாக தெரியும், KN சேகரன் அவர்களுக்கும் தெரியும், பெரியசாமி அவர்களுக்கும் தெரியும், அன்பில் பெரியசாமி அவர்களுக்கும் தெரியும். அன்பில் பெரியசாமி என்ற அடையாளத்தோடு இங்கு இருந்த ஒருவருடைய பெயரை மறைக்கும் நோக்கத்துல, KN சேகரனுடைய அரசியலை மறைக்கும் அழிக்கும் நோக்கத்துல, என்ன சின்ன பிள்ளை மாதிரி தென்னையில உட்காந்துட்டு அழில போற மாதிரி அழிச்சு விட்டாரு 2 பேர்த்தோட அரசியலை. அதனாலதான் சொல்றேன், ஒன்னும் மோசம் இல்லை. நீங்க வாழ்க்கையில தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. தோல்வி ஒரு முறை உங்களுக்கு பரிசாக கிடைத்தால்தான் அதனுடைய சுகத்தை நீங்க அனுபவிப்பீர்கள். தோல்வியோட சுகம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். தோல்வியோட ஒரு நிலைப்பாடுகள் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அது அன்பில் பெரியசாமி அவர்கள் உணர்ந்து ஆறாத காயத்தோடு இருக்கிறாங்க. வெளியில காயம் பட்டா ஆறிடும், உள்காயம் பட்டா ஆறாது. ஆறாத காயத்தோடு அன்பில் பெரியசாமி அவர்களும் KN சேகரன் அவர்களும் இருக்காங்க. அதாவது திருச்சியில ஐயா நேரு அவர்கள் தர்மலிங்கம் தாத்தா அவர்களுடைய அரசியலை பழி வாங்கறதுக்கு முயற்சி பண்ணாரு. பொய்யாமொழி மகேஷ் அவர்களுடைய தந்தை பொய்யாமொழி அவர்களுடைய அரசியலை காலி பண்றதுக்கு எல்லா நாசக்கரை வேலைகளையும் செஞ்சார். நான் கூட மகேஷ் அவர்கள்ட்ட நேரடியா நான் ஒரு நாள் சந்திக்கும் போது, அதாவது 2021 முன்னாடி சந்திக்கும் போது சில ரகசியங்களை நான் சொன்னேன். கூர்ந்து கவனித்தார். நேரு எங்க கட்சிக்காரரு, அப்படி பண்ண மாட்டாருன்னாரு. பிற்காலத்துல பாருங்க, ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, மூச்சு விட்டாலும் கூட ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி சில விஷயங்களை நான் சொல்லிட்டு வந்தேன். அதன் பிறகு அவரை நான் போய் பார்க்கவே இல்லை. ஒரு முறை நான் சென்னை போகும்போது புக்கை வாங்கி பார்த்துட்டு கொஞ்சம் பார்த்தாரு. அதுக்கப்புறம் நம்மளை ஞாபகத்துக்கே வச்சுக்கல. அவர் உச்சத்துக்கு போகும்போது மறந்துடுறாங்க. என்னதான் இருந்தாலும் அவர் ஸ்டாலின் வீட்டு குடும்பத்திலே இருக்கக்கூடியவர், முதல்வர் ஸ்டாலின் வீட்டு குடும்பத்திலே இருக்கக்கூடியவர். கீழ்நிலையில் உள்ள கஷ்டம், கீழ்நிலையில் உள்ள பத்திரிகையாளர்களுடைய கஷ்டம், அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, எந்த அளவுக்கு உயர்ந்து வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்க, அதுவும் என்னை மாதிரி ஆட்கள் உயர்ந்து வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது தெரியணும்.
என் கையை ஊனியே கரணம் பாயணும்னு நினைப்பேன். எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இறைவனுக்கு சமமானவர்கள். ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவர்கள் இறைவனுக்கு சமமானவர்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்குடி சாதிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று காலம் தொட்டு எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து சொல்லிட்டு வரேன். எந்த ஒரு சாதியையும் இழிவாக பேச மாட்டேன். என் சாதி குடிபெருமை நான் பேசுவேன். பிற சாதியை இழிவாக இந்த இடத்துலையும் பேச மாட்டேன். பேசணுங்கிற அவசியம் இல்லை. என்னை பத்தி நான் பெருமையா பேசலாம், உங்களை பத்தி நான் பெருமையா பேசலாம். ஆனா தாழ்வா பேசணுங்கிற அவசியம் இல்லைல்ல. ஒரு தனி மனிதரே முருகேசன், சுப்பிரமணிய, ராமசாமின்னு பேசலாம். அவன் சார்ந்த சாதியை இழிவா பேசணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு மனிதரை வைத்து ஒரு சாதியவே தவறா பேசக்கூடாது. அப்படித்தான் இன்னைக்கு சில பேர் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் கூட சொன்னேன், ஐயா KN நேரு அவர்கள் தொடர்ந்து எல்லாத்தையும் பழி வாங்கினார். அப்ப KN நேரு அவர்களுக்கும் மகேஷ் அவர்களுக்கும் எந்த விதத்திலும் வித்தியாசம் இல்லை. இவர் பணத்தால் அடிக்கிறாரு, இவர் நடிகர் மாதிரி இருந்து அப்படியே உள்ள இருந்து பழி வாங்குறாரு. நான் தான் சொல்றேன், 2016 வந்தீங்க, 2023 வந்தீங்க, இப்பவும் நீங்க இருந்துகிட்டு நகர மாட்டேன். 2 MLAவோட அரசியல் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே மகேஷ் சார். என்ன சார் இது கொடுமை? இந்த கொடுமை வேற யாருமே செய்ய மாட்டாங்க. அவ்வளவு பெரிய ஒரு கொடுமைகளை செஞ்சுட்டு நீங்க அரசியல்ல நீங்க மட்டுமே ஜொலிக்கணும். அதுபோக லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியனுக்கு சீட்டு கிடைக்க விடாம நேரு பண்ணிட்டாரு, பழி வாங்கிட்டாரு. திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனியாண்டி MLA சிறந்த செயல்பாட்டாளர், அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடியவர். கல்யாணம், காதுகுத்து, கோயில் விசேஷங்கள், நல்லது கட்டத்துக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்கிறாரு. அவர் மகன்கள் 2 பேரும் குடிக்காதவங்க, அதுதான் இங்க பெஸ்ட். சில பேர்த்தோட மகன்கள் பெரிய இடத்துல, பணக்காரங்க இடத்துல, பாரம்பரிய பணக்காரவங்களா இருந்தா குடியும் குடுத்தனமா இருப்பாங்க. அவங்க கட்டுப்பாடோட வளர்க்கிறாரு பிள்ளைகளை. கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குமாங்க, குணமானவர். அப்படிப்பட்ட திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அண்ணன் அவர்களுக்கு சீட்டு இல்லாம பண்ணிட்டீங்க. அப்புறம் துறையூர் ஸ்டாலின்குமார் உங்களையே நம்பி இருந்தாரு. உங்களையே நம்பி இருந்த KN சேகரனையே பழி வாங்கிட்டீங்க. உங்களையே நம்பி இருந்த சொந்த சித்தப்பாவை பழி வாங்குறீங்க. அப்புறம் துறையூர் ஸ்டாலின்குமார்லாம் என்ன, காடுவெட்டி தியாகராஜன் அவருக்கு சீட்டு இல்லாம பண்ணீங்க. நான் தான் ஏற்கனவே பல செய்தியில போட்டேன். தேவேந்திர ஓட்டு, உடையார் ஓட்டு, முத்திரையர் ஓட்டு, இந்த 3 சமுதாய ஓட்டுகளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ்நாடு முழுவதுமாக கிடைக்காது. நான் விஷயத்துக்கும் வந்து லாஸ்டா முடிச்சிடறேன். தயவு செய்து இந்த தேர்தலில் மகேஷை நீங்க ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா, பெரியசாமி அண்ணனும் KN சேகரன் அவர்களும் நீங்க அவருக்கு வேலை பார்த்து ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா, திருவரம்பூரை விட்டு திண்ணையில வந்து உட்காந்துட்டு சில பேர் நவரவே மாட்டாங்கல்ல. திண்ணை வீட்டுக்கு உள்ள இருந்தா பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு வெளியில உள்ள இருந்தா வச்சு பூட்டிட்டு போயிடலாம். நீங்க திண்ணை வீட்டுல வெளியில வச்சு கட்டிட்டு இருக்கீங்க திருவரம்பூர்ல. அந்த திண்ணையில வந்து ஜாமுக்குன்னு உட்காந்துக்கிட்டாரு, சமகாலத்தை போட்டுக்கிட்டு பாய் தலைவாணியோட உட்காந்து படுத்துக்கிட்டாரு. எந்திரிக்கவே மாட்டாரு. இனிமே மகேஷ் அவர்களை இந்த தேர்தலில் நீங்க தோற்கடிச்சுதான் ஆகணும். ஏன்னா இவர் மக்கள் பணியும் செஞ்சிருந்தாருன்னா நான் எதுவும் சொல்ல போறது இல்லைங்க. எனக்கு வந்து அன்பில் மகேஷா, பெரியசாமியா, KN சேகரானா கோடி கோடியா நீங்க கொட்டி கொடுங்க. எனக்கு வந்து அன்பில் பெரியசாமியும் KN சேகரன் அவர்கள் தான் எனக்கு முக்கியம். இவர்கள் மாதிரி பாசமான நேசமான மனிதர்கள் கிடைக்க மாட்டாங்க. இத்தனை ஆண்டு காலமாக 2016, 2021 உங்களால் மகேஷால் அரசியல்ல பாதிக்கப்பட்டாங்கல்ல. என்னைக்காவது என் அரசியல் வாழ்க்கையை கெடுத்து விட்டானே அந்த ஆளுன்னு சொல்லி எந்த இடத்துல யார்ட்டையாவது பேசியிருக்காங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனசுக்குள்ள இருக்கும் தான், ஆறாத காயமாக வடுவாக இருக்கிறது, மாற்றுக்கிறது இல்லை. அந்த நிலைமையிலே அமைதியா இருந்து உங்களை 2016 ஜெயிக்க வச்சாங்க, 2021 ஜெயிக்க வச்சாங்க. இவங்க செஞ்ச பாவம் என்ன? உங்க சோத்துல மண்ணள்ளி போட்டாங்களா? நீங்க பார்த்து வளர்த்து விட்ட, இவங்க பார்த்து வளர்த்து விட்ட பிள்ளை தானங்க நீங்க. அதனால நீங்க இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில நீங்க தோற்குறீங்களோ ஜெயிக்கிறீங்களோ, தயவு செய்து அடுத்த தேர்தலாம் இந்த திருச்சி அரசியல்லே இருக்காதீங்க. அப்படியே இருந்தாலும் நீங்க அன்பிலுக்கு போங்க, லால்குடிக்கு போங்க, லால்குடி தொகுதியில் நின்னுங்க. உங்களை என்ன தோக்கடிக்கிறேன்னு உள்ளடி வேலை பார்ப்பாங்களா என்ன? அன்பில்ங்கிற அடையாளத்தோட இருக்கிறீங்களா? அன்பில் மகேஷுங்கிறத எடுத்துருங்க, தவறா எடுத்துக்காதீங்க. சில பேர் என்கிட்ட கோவப்படலாம், ஒரு சில பேர் தொடர்பு கொண்டு மிரட்டுறாங்க. அது அண்ணன் மகேஷ் அண்ணன் சொல்லி செய்யறாங்களா என்னன்னு தெரியல. ரங்கராஜ் பாலண்டார்ட்ட அந்த மிரட்டுற பருப்பு வேலை ஆகாது. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்ன. அதனால அன்பில் ஊர்ல இருக்கிறவங்களும் திருவரம்பூர்ல உள்ளவங்க அன்பா உங்களுடைய கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துக்குங்க, விவாதம் பண்ணுங்க, தவறு இல்லை. என் போனை எப்போ வேணாலும் 24 hours நல்லா தான் இருக்கும். அதுக்குன்னு தொந்தரவு பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது நாகரிகமா இருக்காது, அது அசிங்கமா போயிடும். அப்புறம் சிரிப்பா சிரிச்சு சீலப்பன் கொடுக்குற மாதிரி ஆயிரும். அன்பா என்கிட்ட பேசுங்க. என் மாமே மச்சனை, நான் பாலண்டார் தான், சோழவரையர் எனக்கு உரமுறையாரு, மங்களாறு உரமுறையாரு, உத்தமண்டாரு பங்காளி, இந்த மாதிரி சொந்த பந்தம்லாம் நிறைய பேர் எல்லா வட்டாரத்துல இருக்கிறீங்க.
அன்பில் மகேஷோட ஆதரவாளர், நானும் அன்பில் மகேஷ்னு சொல்றேன் தான். ஆனா போகணும், லால்குடி தொகுதிக்கு போகணும். மகேஷ் அவர்கள் லால்குடி தொகுதி போங்க அடுத்த தடவை. இந்த தடவை இந்த தொகுதியில நீங்க தோக்குறீங்களோ ஜெயிக்கிறீங்களோ அது ஆண்டவன் விட்ட வழி. ஆனா என்னைய பொறுத்தவரையிலும் இந்த தேர்தலில் பெரியசாமியான் அன்பில் பெரியசாமியானும் KN சேகரன் அவர்களும் வேலை பார்க்க கூடாதுன்னு தான் சொல்றேன். அதனாலதான் மகேஷ் அவர்களுடைய மனைவியை அரசியல் களத்துல இறக்கி விட்டுருக்காரு ஓட்டு கேட்கறதுக்கு. நான் இவர்களுடைய ஆதரவாளர்களா இருந்து தான் பேசுறேன், குமாரோட ஆதரவாளராக இருந்து கூட பேசல. ஏன்னா குமார் ஒரு தடவை தோத்துருக்காரு, அவர் ஜெயிக்கணும், அவர் தொகுதிக்குள்ளே இருப்பாரு, மக்களுக்கு செய்வார். ஒரு தடவை செய்யட்டும் விடுங்க. KN நேரு இந்த தேர்தலில் தோக்கணும்னு தான் சொல்றேன், உங்களை மட்டும் சொல்லல. அதனால மகேஷோட ஆதரவாளர்கள் யாராவது பேசணும்னா விவாதம் பண்ணுங்க. தகாத வார்த்தையில எதுவும் பேசுனீங்கன்னா அப்புறம் சங்கடமா போயிடும். அப்படியெல்லாம் வேண்டாம். நம்ம தமிழ் குடி சாதிகள் எப்பொழுதுமே ஒற்றுமையா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த 2031 தேர்தலையாவது மகேஷ் அவர்கள் அடுத்த தேர்தலுக்கு அடுத்த தொகுதிக்கு போயிருங்க. இந்த தேர்தலில் உங்களுக்கு நிலைப்பாடு இறைவன் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு தான், இறைவனும் மக்களும் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு. திமுக ஆட்சி மெஜாரிட்டியாகவும் வந்துடக்கூடாது, ரொம்ப அராஜகம் பண்ணுவீங்க. மகேஷோட உதவியாளர் அருண் எந்த அளவுக்கு பலான விஷயங்களும் சரி, பணம் கேட்டு மிரட்டுறது, VO மிரட்டுறது, என்னென்ன வேலை பண்ணியிருக்காரு. சில விஷயங்கள் சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்கு. தாங்கன்னா தானே குத்திக்க கூடாதுங்கிறதுனால நாகரிகமா செய்தி வெளியிடுது. அதனால நல்ல உள்ளங்களாக இருக்கக்கூடிய KN சேகரன் அவர்களுக்கும் அன்பில் பெரியசாமி அவர்களுக்கும் அடுத்த முறை சீட்டு கொடுப்பதற்குண்டான வேலைகளை மகேஷ் அவர்கள் செய்ய வேண்டும். இல்லை என்றால் இவர்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கு அவர்களே முயற்சி செய்வார்கள். நீங்கள் அந்த இடத்துல தடை போடாதீங்க அப்படிங்கிறத அந்த செய்தி வேளாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.